செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் என்பது 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். துலா ராசிக்கான குரு பேச்சு பலன்கள். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களை பிறந்த துலா ராசி அன்பர்களே, துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பார்வையிட்டு கொண்டிருந்த குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்காக கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பது வயிற்றில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதன் மூலமாக சிலருக்கு இடமாற்றங்கள், குடியிருக்கும் வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களாக இருந்தால் வாடகை வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் செல்லக்கூடிய இடம் நல்ல இடமாகவே அமையும். துலா ராசியிலே பிறந்தவர்கள், நீங்கள் செல்லும் போது மேற்கு பார்த்த வாசலே நீங்கள் இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது. நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் நிச்சய விட்டு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் கடைசி வரையில் அது சஸ்பென்ஸாகவே இருக்கும். அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு
சம்பவத்தின் மூலமாக அல்லது தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக எப்படியும் உங்களுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். ஆனால் கடைசி வரை நீங்கள் அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். 12ஆம் இடத்தில் கேது பகவானிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தூக்கமின்மை ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாகவும் அல்லது படிப்பின் காரணமாகவும் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பிரச்சனையின் பேரில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். உங்களுடைய குரு 8ஆம் இடத்தில் இருப்பதால் தெய்வ பலம் சிறிது குறைந்தே இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் பெறுவதற்காக குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. மேலும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். ஆனால் அந்த சொத்துக்கள் பிரச்சனையின் பேரில் தான் கிடைக்கும் என்றிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்காவிட்டாலும் அவர்களிடம் சிறிது அனுசனையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசும் பேச்சில் தான் இருக்கிறது. நல்லபடியாக பேசினால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் வழிக்கு வருவார்கள். அதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால், ஆட்சி பலத்துடன் இருப்பதனால், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருப்பதனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கர்ப்பவதிகள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. துளாராசிலே பிறந்த கர்ப்பவதிகள் கர்ப்பமானால் வெளியூர்களுக்கு அடிக்கடி பிரயாணம் செய்யாமல் இருப்பது நல்லது. பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் சிறிது எச்சரிக்கை தேவை. 6ஆம் இடத்தில் ராகுவானிருந்து 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான தொகையை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ஜாக்கிரதையாக செலவிட வேண்டும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே செலவினங்கள் ஆகும், சுப செலவுகள் ஆகும், குடும்பத்திற்கான செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். 2ஆம் இடத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையிடுவது குடும்பத்தில் உங்களை விட மற்றவர்களுக்கு தான் அதிக நன்மை. உங்களுடைய ஜாதகத்தினால் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதிக நன்மை காத்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு இருந்த உடல் சுமைகள், உடல் கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. மாணவர்கள் எதை நீங்கள் படிப்பதாக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொண்டு படிப்பது நல்லது. ஒரு செய்து படிப்பதை விட புரிந்து கொண்டு படித்து அதை எழுதுவது நல்லது. அதற்குரிய டியூஷன் சென்று விட்டு வருவது மிக சிறப்பானது. இல்லத்தரசிகளுக்கு மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக கணவனிடமோ அல்லது கணவனை சார்ந்த உறவினர்களிடமோ பேசும்போது, அதாவது மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் இவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தாலும் இட மாற்றங்களுடன் தான் அந்த பதவி உயர்வு கிடைக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். தொழிலதிபர்கள் தொழில் விஸ்தரிப்பு காரணமாக பணத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் இந்த பண உதவி சிறு சங்கடத்தின் பேரில் கிடைக்கும். மிகுந்த முயற்சியின் பேரிலே உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். ஆனால் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடக்கூடாது. நீங்கள் கடன் வாங்கி உங்கள் செலவுக்காக உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கலாம். ஆனால் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபடுவதற்காக நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விட நல்லது. விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள். பெரிய எதிர்பார்த்த அளவு பெரிய மகசூல் கிடைக்காவிட்டாலும் ஓரளவு மகசூல் பெற்று நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த குரு பேச்சின் மூலமாக துலா ராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள். அவர்கள் பரிகாரமாக ஆலங்குடி சென்று, அதாவது குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதால் சிறு தெய்வவளம் குறைந்து இருக்கிறது, அந்த தெய்வவளம் பெறுவதற்காக ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு சிவபெருமானையும் தாயாரையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து அந்த கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் கொடுத்து விட்டு வாருங்கள். குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஆக முதலில் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி அல்லது மஞ்சள் கொடுக்க வேண்டும், அல்லது பச்சரிசி அல்லது வெள்ளம் கொடுக்க வேண்டும். இந்த குலதெய்வத்துக்கான தானம் என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்கலாம். அதை கொடுத்துவிட்டு அதன் பிறகு ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த பரிகாரத்தின் மூலமாக 65% நன்மைகளை துளாராசிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி.
இந்த துளாராசி பிறந்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். துளாராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நாளை பார்த்து நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.